அனைவருக்கும் வணக்கங்க. ஸ்ரீ நாவலடி ஜோதிடம் மகடீஸ்வரன் பேசுகிறேன். இப்போ நம்மக்கிட்ட வர்ற வாடிக்கையாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஜோதிடம் கற்றுக்கணும் சார்னு கேட்குறீங்க. படிக்கக்கூடிய மாணவர்களும் ஜோதிட ஆர்வலர்களும் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. ஜோதிடம் அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கடல் சார். இதில் எப்படி சார் நாங்கள் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிறது, வாழ்க்கை முறைகளை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பெருசாலாம் நமக்கு ஜோதிடங்கிறதே கடல் தாங்க. நமக்கு அது தேவையில்லை. நான் சொல்லக்கூடிய 10 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். உங்களுடைய வாழ்க்கை முறையை மிக மிக துல்லியமாக இந்த உபநட்சத்திர முறையில் எளிமையாக கற்றுக்கலாம். நீங்கள் பிறருக்கு போய் ஜோதிடம் சொல்லணும்னாலும் சரி, இல்லை உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக தெரியணும்னாலும் சரி, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஜோதிடத்தை முழுமையாக கற்றுக்கணும் அப்படின்னா, இல்லை உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே நமக்கு பார்த்திங்கன்னா இந்த வரிசைப்படி இந்த 10 விஷயங்களை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத தொடர்ந்து ஒரு வீடியோலையும் ஒரு தலைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள் மற்றும் உபநட்சத்திரங்கள். ஏன்னா நம்ம பார்க்குறது உபநட்சத்திர முறை அப்படிங்கிறனால, அடுத்து 12 ராசிகள் மற்றும் அதனுடைய அதிபதிகள், அடுத்து 4 விம்சோத்திரிய வருடங்கள். அதாவது நமக்கு முன்னோர்கள் ஒரு காலச்சக்கர வியூகத்தின் அடிப்படையில் கிரகங்கள் வரிசைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதனுடைய வருடங்கள், ஒரு மனிதனுக்கு ஒரு தசை ஒரு கிரகம் எவ்வளவு நாள் ஆயுள் காலத்தை அனுபவிக்க வைக்கும் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறது. அதுக்கடுத்து கிரகங்கள், நட்சத்திரங்கள், காலச்சக்கர செயல்பாடு முறை. காலச்சக்கர செயல்பாடு முறைனா ஒரு கிரகங்கள் ஒரு நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் பொழுது, அதாவது குரு பயிற்சி, ராகு பயிற்சி, சனி பயிற்சின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, புது வருட பலன் அப்படின்னு, அதெல்லாம் எதுவுமே நடக்காது. நமக்கு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதில் ஒரு நட்சத்திரத்து மேலே கிரகம் எவ்வாறு செயல்படுங்கிறத இதை சொல்கிறோம். அதுக்கடுத்து பாவகார தத்துவம், அதாவது என்னென்ன விஷயங்கள் எங்கெங்கே இருக்குது. வீடுனா எந்த இடத்துல பார்க்கணும், கையில் பணம் நிற்கவே மாட்டேங்கிறோம், அது எந்த இடத்துல பார்க்கணும். மனசுனா எந்த இடத்துல பார்க்கணும், சந்தோஷம் அப்படின்னா எந்த இடத்துல பார்க்கணும், வேலைனா எந்த இடத்துல பார்க்கணும், பொது வாழ்க்கை திருமண வாழ்க்கை அப்படின்னா எங்கே பார்க்கணும், நான் ஒரு காரியத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா அது எந்த இடத்த பார்க்கணுங்கிறது பாவகார தத்துவங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிரககார தத்துவங்கள் அப்படின்னா, இருக்கிற முன்னோர்கள் கொடுத்த நமக்கு சூரிய குடும்பத்தில் வாழக்கூடிய 9 கிரகங்களுக்குமே ஒரு விதமான தன்மை இருக்கும். குருனா நல்லவர், சாந்தமானவர், சந்திரனா இறக்கப்படக்கூடியவர், சூரியனா அதிகாரம் உள்ளவர், ராகுனா பிரம்மாண்டப்படுத்தக்கூடியவர், கேதுன்னா ரொம்ப விஞ்ஞானபூர்வமாக யோசிக்கக்கூடியவர், ஒதுங்கக்கூடியவர். இந்த மாதிரி 9 கிரகங்களுக்கும் கிரகங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அதுக்கடுத்து காலச்சக்கரம் மற்றும் நட்சத்திரத்தின் அளவீடு முறை அல்லது வாய்ப்பாடுன்னு கூட எடுத்துக்கலாம். 12 ராசிகளுக்கும் ஒரு அளவீடு கொடுத்து, அதனுடைய உள்ள ராசி கட்டத்துக்கும் ஒரு அளவீடு கொடுத்து, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் ஒரு அளவீடு முறைன்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப எளிமை தாங்க, அதுவும் முக்கியம் தேவைப்படும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நட்சத்திர தலவிருச்சம், மிருகம், பறவை, தேவதை. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஆலயத்துக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிங்கனாலுமே அங்கே தலவிருச்சங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே முருகனாக இருந்தாலும் 6 படை வீட்டில் 6 நட்சத்திரங்கள் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு தைப்பூசம் அப்படின்னா மேலே பழனி பாலா தண்டாயுதபாணிக்கு அங்கே அரச மரம் தலவிருச்சமாக கொடுத்துருக்காங்க. கீழே குழந்தை வேலாயுத சாமிக்கு நெல்லி மரம் தலவிருச்சமாக கொடுத்துருக்காங்க. கிருத்திகை நட்சத்திரம் திருப்பரங்குன்ற முருகனுக்கு பார்த்திங்கன்னா கள்ளத்தி மரம் தலவிருச்சமாக கொடுத்துருப்பாங்க. திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணியர் விசாக நட்சத்திரம் விழா மரமும் பன்னீர் இலையும் விபூதியில் தான் கொடுப்பாங்க. பன்னீர் மரம் தலவிருச்சமாக இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பழமதி சோலை சோழமலை முருகன் பார்த்தீங்கன்னா அங்கே நாவல் மரம் தலவிருச்சமாக இருக்கும். இப்படி ஒரு ஆலயத்துக்குள்ளே நீங்கள் நுழையும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரே முருகனாக இருந்தாலும் 6 அவதாரங்கள், 6 கேரக்டராக இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரே பெருமாளாக இருந்தாலும் 108 திவ்ய தரிசனம், ஒரே சிவனாக இருந்தாலும் 1008 அவதாரங்கள். அப்படின்னா ஒரு கோயிலுமே இந்த 27 நட்சத்திரத்துக்கு உண்டான தலவிருச்சங்கள் கொடுத்துருக்காங்க. அதனுடைய வழிபாடு, பரிகார முறை, எந்த கோயிலுக்கு போனால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறது உங்களுடைய 27 நட்சத்திரத்தையும் கணிச்சா மட்டும்தான் வாழ்க்கையை சிறப்படைய செய்ய முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பஞ்சபூத தத்துவங்களின் செயல்பாடு முறை. முன்னோர்கள் காலச்சக்கரம் அப்படிங்கிற அளவீடை கொடுத்து 12 ராசிகளுக்குமே ஒரு தத்துவத்தை கொடுத்துருக்காங்க. ஆலயங்களில் போனாலும் அதைத்தான் நம்மளும் தரிசிப்போம். அந்த தத்துவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாய தத்துவம். அந்த நெருப்பு, நிலம், காற்று, நீர் 4 வித தத்துவங்களில் தான் நம்ம முன்னோர்கள் ராசி மண்டலத்தை அமைச்சிருக்காங்க. ஆலயங்களுக்கு போனீங்கனாலும் நெருப்பு தீபாத்தனை பார்க்குறோம், தீர்த்தம் நீர் வாங்கிக்கிறோம்.
அடுத்து நிலம், கொடிமரம் விழுந்து கோபுர தரிசனம் பார்த்து ஆகாய தத்துவத்தை எடுத்துக்கிறோம். காற்று தத்துவங்கிறது கோயில் பிரகாரத்தை சுற்றி வரும்பொழுது நம்ம இந்த உள்வாங்கக்கூடிய காற்று தத்துவம். இதைத்தான் இந்த தலவிருச்சம் அப்படிங்கிறது கருவறைக்கு நிகராக எல்லா ஆலயங்கள்லையுமே வச்சுருப்பாங்க. இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுடைய வாழ்வியலை ரொம்ப ரொம்ப சிறப்பாக சிறப்பிக்க செய்யலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.